12 மணிக்கு வரணும். சாட்சியெல்லாம் நல்லா சொல்றீங்க, ரொம்ப லேட்டா வர்றவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. சனிக்கிழமை இரவே ஏன் இந்த சூரியன் லேட்டாக உதிக்கின்றது என்று நீங்க நினைக்க வேண்டாம். எப்பொழுது விடியும், எப்பொழுது விடியும், எப்பொழுது விடியும், எப்பொழுது அதிகாலை வரும், எப்பொழுது கோழி கூப்பிடும், எப்பொழுது சூரியன் சீக்கிரமாக வரும், நான் எழுந்து காலை கடன்களை முடித்துவிட்டு நான் துரிதமாக ஆராதனை ஸ்தலத்துக்கு நான் ஓடி சென்று கர்த்தரை மகிமைப்படுத்துவேன் என்ற வாஞ்சை இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதைதான் பக்தன் தாவீது சொல்லுகிறார், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உண்மையே வாஞ்சித்து கதறுகிறது. அல்லேலூயா. என் அருமை தேவ பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர் என்பதை அறிந்து கொண்ட பிறகும் நம்ம அசட்டையாக கர்த்தரை ஆராதிக்க கூடாது. ஏனோ தான் என்று ஆராதிக்க கூடாது. ஏனோ தான் என்று சர்ச்சுக்கு வரக்கூடாது. ஒரு பயபக்தியோடு, ஒரு எதிர்பார்ப்போடு. அவர் எப்படிப்பட்ட தெய்வம்? அவர் அக்கினிமயமான தெய்வம், 7 கண்களை உடைய தெய்வம், 7 பொன்விளக்கு மத்தியிலே உலாவுகின்ற தெய்வம். அவருடைய சத்தம் பெருவெள்ள இரைச்சலை போல இருக்கிறது. அவருடைய சிரசும் முடியும் வெண் பஞ்சை போல இருக்கிறது, உறைந்த மலையை போல இருக்கிறது. அல்லேலூயா. அந்த தெய்வத்தை நாம் பயபக்தியோடு ஆராதிக்க வேண்டும். பயபக்தியோடு ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. எதிர்பார்ப்போடு ஆராதிக்க வேண்டாம். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அருமை தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அப்படியாக ஆராதித்தோம் என்றால் ஆண்டுடைய வருகையிலே நாம் காணப்படுவோம். சிலர் அநேகர் வராதனால யாருக்கு நஷ்டம்? இயேசுநாதருக்கு நஷ்டமா? இந்த சபையை நடத்துறதுக்கு நஷ்டமா? எப்பொழுதாவது வந்து போகிற பிரசங்கியாருக்கு நஷ்டமா? அவங்க ஆத்மாவுக்கு தான் நஷ்டம். அவங்களை ஏமாற்றிக் கொள்கிறார்கள். அவங்க தன்னுடைய ஆத்மாவுக்கு குழிகளை வெட்டி கொண்டு அது அக்கினி குழிகளுக்கு நேராக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அருமை ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தரை விட்டு விலகினால் நமக்கு தான் நஷ்டம், விலகுறவங்களுக்கு தான் நஷ்டம். அல்லேலூயா. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அக்கா போகல, நானும் போகல. ஆமா, நீங்க சொல்றதான் கரெக்ட் தான். நானும் போகாம இருக்கான்னு தான் யோசிக்கிறேன். அல்லேலூயா. நான் தான் பாதாளத்துக்கு வர்றதுக்கு பின்னால வர்றதுக்கு தயாராகிறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. இப்படிலாம் சிந்தனைகள் பிசாசானவன் கொடுக்குவான், சாத்தான் கொடுக்குவான். அந்த சாத்தானுடைய வார்த்தைக்கு, சாத்தானுடைய ஆலோசனைக்கு, சாத்தானுடைய சிந்தைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. இந்த அருமை தேவ பிள்ளைகளே, நம்ம இந்த உலகத்துல வாழ்ற வரையும் 80-90 வயசு வரையும் வாழுவோம். அதுக்கு பிறகு வாழ முடியுமா? 100 வயசு வரை வாழுவோம். அதுக்கு பிறகு வாழ முடியுமா? அது 100 வயசுக்கு மேல நம்ம வாழ்ந்துருவேன்னு சொல்றவங்க எழுந்திருக்க. 60-70 வயசுலயே கஷ்டமா இருக்கு. குளிக்கிறது, எழுந்திருக்கிறது, பாத்ரூம் போறது எல்லாம் ரொம்ப சிரமமா இருக்கு. நடக்கிறது, கடைக்கு போறது, பஸ் ஏறுறது, இறங்குறது, அப்படிதானம்மா? 100 வயசுக்கு மேல நம்ம வாழணுமா? வாழ்ந்தே ஆகணுமா? வாழ்ந்து சாதிக்க போறோமா? அதுக்குள்ள அந்த 100 வயசுக்குள்ள கர்த்தரை தேடி நம்ம ஆத்மாவை ரட்சித்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு நிறைய டைம் கொடுக்கிறாரு. நிறைய என்னை தேடு, என்னை பின்பற்று, என்னை தொழுது கொண்டு, எனக்கு பிரியமா வாடு, என்னை தோத்திரம் செய்து என்னை பின்பற்று. உலக வழக்கத்தின்படி இருந்தது போதும். இருளை விட்டு விலகி உன் மேல வெளிச்சமா வந்துட்டேன், வார்த்தையா வந்துட்டேன், நாமமா வந்துட்டேன், பரிசுத்த ஆவியா வந்துட்டேன், இதை விட்டு விடாத என்று கர்த்தர் நமக்கு எச்சரிக்கை கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதை புரிந்து கொண்டு, உணர்ந்து கொண்டு பின்பற்ற வேண்டும் கர்த்தரை. அப்பதான் 80ல மறித்தாலும், 90ல மறித்தாலும், 100ல மறித்தாலும், இல்ல நீங்க சொல்றபடி 500ல மறித்தாலும் பரலோகத்துக்கு போகலாம். அல்லேலூயா. போலாமா இல்லையா? இங்க ஒரு பாப்பா உட்காந்துருச்ச காணா, நமக்கு ஓடிச்சு. ஓடிச்சிட்டியா? அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அருமை ஆண்டவருடைய பிள்ளைகளே, எல்லாமே பாட்டு பாடிட்டு பிரசங்கம் கொடுக்கும்போது பம்முது இந்த ஆடு.
இது எப்படி இருக்கு? அல்லேலூயா. சரி, பரவாயில்ல, இருக்கிறதுனால சந்தோஷம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு பரலோகத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிற தேவன். அது விளங்கிக் கொள்ளுங்க. நாம் தொழுது கொள்கிற தெய்வம் நமக்காக மரித்து ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டு கொண்டு பாவங்களை கழுவி சுத்திகரித்து நீதிமானாக மாற்றி சபையிலே நிலைநிறுத்தி இருக்கிற தெய்வம். அந்த சபையை விட்டு தயவு செய்து விலகவே கூடாது. அல்லேலூயா. ஒருவேளை சபை நடத்துறவங்க சில குறைகள் காணலாம், இருக்கலாம். அதற்காக என்ன செய்யணுங்க? விளங்கிடணுமா? அவங்களுக்காக ஜெபிக்கணும். அல்லேலூயா. அவங்களுக்காக ஜெபிக்கிறது தான் ஆண்டவருக்கு உகந்த வாசனை ஒழிய பின்மாற்றத்துல போய் தனக்கு தானே குழிய வெட்டி கொள்வது ஆண்டவருக்கு மகிமை இல்லை. பிசாசுக்கு கொடுக்கிற மகிமை, சாத்தானுக்கு கொடுக்கிற மகிமை, பாதாளத்தின் ஆவிகளுக்கு கொடுக்கிற மகிமை. அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிறது பாதாளத்தில் உள்ள ஆவிகளுக்கு சம்பட்டி அடி கொடுக்கிறது சமம். அப்ப கர்த்தரை விட்டு பின்மாறுவது அவனுக்கு அல்வா கொடுக்கறது மாதிரி, அவனுக்கு பூத்தி கொடுக்கறது மாதிரி, கர்த்தரை துக்கப்படுத்துறது மாதிரி. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே இந்த நாட்களை நான் உங்கள் மத்தியில கடந்து வந்து இந்த வார்த்தையில் சொல்லுவதற்கு எனக்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்டியிருக்கிறார். ஆகவே இந்த நாட்களில் சில வசனங்களை வாசிப்போம். பெரிய பிரசங்கம்லாம் இல்லை, வாசித்து தியானம் பண்ணி குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளாக நாம் முடித்துக் கொள்வோம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் 8 வாசிங்க. சீக்கிரமா 8 அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் கொள்ள வந்தாள். இயேசு அவரை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார்.